கலாச்சார சீரழிவு இருக்கக்கூடாது, பெண்மையை கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம கலாச்சாரத்தில் அதான் இருக்குது, பெண்மையை வந்து இழிவுபடுத்தக்கூடாது. நீங்கள் அடுத்தடுத்து பெண்களை தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உதட்டை கவ்விய நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமல் அபிராமியா உதட்ட கவுனாரு, தனுஷ் அமலாபாலை கவுனாரு, அர்ஜுன் ரஞ்சிதா அப்படிலாம் சொல்கிறீங்களே, இது அவங்க சம்மதிச்சு ஒரு படத்தில் நடிக்கிறாங்களே. அவங்க நானும் அதான் செய்தியாக சொல்கிறேன். அண்ணே நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்ன, பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கிறான், பட்டாணி திங்கிறான், நமக்கு எதுக்கு அந்த இது அப்படிங்கிற அது பத்திரிகையாளர் பார்வையில அவங்க சொல்ற விஷயம் இல்லை. அது இப்போ நடிகரா ஹீரோவா நடிக்கனால ஹீரோயினே அந்த மாதிரி பண்றாங்கண்ணே, அதுல என்ன தவறு இருக்கு? தவறுன்னு சொல்லவே இல்லைங்க. சரி, அதை ஏன் நீங்க வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க? நம்ம அது செய்தி எடுத்து செய்தி சொல்றேன், நான் பாக்குறேங்க. சினிமா நடிகர்கள் இவங்க முத்தம் கொடுத்தாங்க, முத்தம் கொடுத்த நடிகர்கள் யார், அது பட்டியல் போட்டாருன்னு அவங்களே முத்தம் கொடுத்துருக்காங்க, அது செய்தியா போட்டாருன்னு கேட்கிறேன். இல்ல இது எல்லாரும் செய்யல, நீங்க மட்டும் செய்றீங்களே. சிலருக்கு தைரியம் இல்லாம இருக்கலாம் சொல்றதுக்கு. சரி, இப்போ உங்களை ஒரு மான நஷ்ட வழக்கு போடுறேன்னு யாராவது கேஸ் போட்டா நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுது? இது வரைக்கும் அப்படி யாரும் போடல. ரெண்டு பேர் போட்டாங்க, இன்னும் வாய்தாவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. 2 பேர் போட்டாங்க, வாய்தாவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. கேட்டா அப்ஸ்காண்டிங்னு போலீஸ்ல சொல்றாங்க. யாரு பொண்ணா ஆனா? பெண்ணு தான்.